இந்த சிறந்த மாநாட்டு விழாவினுடைய தலைவர் பொறுப்பை ஏற்றிருக்கிற அருமை சகோதரி சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்களே, தந்தை மகற்காற்றும் உதவி அவையத்து முந்தியிருப்ப செயல் என்று வள்ளுவர் கூறினார். அந்த பணியை தலைவர் கலைஞர் அவர்கள் செய்து முடித்தார்கள். மகன் தந்தை காற்றும் உதவி அவையத்து முந்தியிருப்ப செயல் என்பது மகனை, அறிவு சார்ந்த மகனை அவையத்திலே முந்தி இருக்கச் செய்வது ஒரு தந்தையின் கடமை என்பதை தலைவர் கலைஞர் அவர்கள் செய்து முடித்தார்கள். தந்தை மகற்காற்றும் உதவி, அது மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் என்னும் சொல்லாகும். இப்படிப்பட்ட மகன் அவையத்து முந்திருக்க செய்திருக்கிற தந்தைக்கு மகன் ஆற்றக்கூடிய கடமை, இந்த பிள்ளையை பெறுவதற்கு நான் என்ன பேறு செய்தேனோ என்று தந்தை நினைக்க வேண்டும் என்கின்ற வரலாற்றை படைத்திருக்கிற எங்கள் செயல் தலைவர் தளபதி அவர்களே, அனைத்து தலைவர்களே, கூடியிருக்கிற அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு மத்தியிலே தமிழை ஆட்சி மொழியாக்க கொண்டு வருவதற்கு வற்புறுத்த வேண்டும் என்பதாகும். இந்த தலைப்பில் மிகப்பெரிய அளவில் ஒன்றும் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. மத்தியில ஆட்சி மொழியா தமிழ் வரணும்னு சொன்னா அதுக்கு தளபதி முதலமைச்சரானாலே போதும். அதை விட்டுட்டு வேற வரலாறுகளை எல்லாம் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. தமிழ் ஆட்சி மொழியா வரணும். தமிழை செம்மொழியாக்கிய தலைவன் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். நம்முடைய உயிரினும் மேலான தலைவர் கலைஞர். தமிழையும் அவரையும் பிரிச்சு பார்க்கவே முடியாது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் வாழுது, உலகம் முழுக்க தமிழ் வாழுது. இன்றைக்கு தமிழுக்கு இருக்கைகள் ஏற்படுத்தப்படுகின்றன. தளபதி அதுக்கு 1 கோடி ரூபாயை பண நிதியா வழங்கியிருக்கிறார் என்று சொன்னால் அந்த சாதனைக்கு வித்திட்ட தலைவன், ஒரே தலைவன் இந்தியாவிலே நம்முடைய தலைவர் கலைஞர் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. அவர் இல்லைன்னா தமிழ் அழிஞ்சு போயிருக்கும். தமிழையும் அவரையும் பிரித்து பார்க்க முடியாது. அது சினிமா உலகமாக இருந்தாலும் சரி, அது அரசியல் உலகமாக இருந்தாலும் சரி, 2 உலகத்தையும் தமிழை எளிமையாக்கி, தமிழை தூய்மைப்படுத்தி, பெரிய பெரிய வசனங்கள், அந்த வசனங்களை எளிமையா பேச செய்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர். அது மனோகரா படமா இருந்தாலும் சரி, அது பராசக்தி படமா இருந்தாலும் சரி, எந்த படங்களா இருந்தாலும் தமிழ் எளிமையான மொழி என்பதை எடுத்து காட்டிய தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல இனிதாவது எங்கும் காணுவன் நாம் பாரதியார். 14 மொழிகளை அறிந்த பாரதியார் தமிழ் மொழியை போல இனிமையான மொழி இல்லை என்று சொன்னார். 3 தினங்களுக்கு முன்னால் முரசொலி பத்திரிகையிலே ஒரு செய்தி வந்திருக்கிறது. அந்த செய்தியிலே 4500 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள பழமையான மொழி நம்முடைய தமிழ் மொழி. சமஸ்கிருதம், அந்த சமஸ்கிருதம் பழமையான மொழி, ஆனால் அது வழக்கு மொழி இல்லை. அதை யாரும் பேசுவது இல்லை. அது தேவமொழி ஆகிவிட்டது. தமிழ் மட்டும்தான் மக்களாலே புழங்கப்படுகிற மொழியாக, வழக்கு மொழியாக, பேசப்படுகிற மொழியாக இருக்கிறது என்பதை இன்றைக்கு ஆய்வு செய்து ஜெர்மனியிலே இருக்கிற ஒரு நிறுவனம் அதை வெளியிட்டு இருக்கிறது. அது முரசொலி பத்திரிகையிலே செய்தியாக வந்திருக்கிறது. எந்த துறையாக இருந்தாலும் கையாளக்கூடிய தலைவர் தமிழின் மீது ஆற்றலும் அறிவையும் பதித்து தமிழை எளிமையாக்கினார். 50 காப்பியங்கள் என்று சொல்வார்கள். சிலப்பதிகாரம், மணிமேகலை, குண்டலகேசி, வளையாபதி, மணி என்று அந்த 50 சீவக சிந்தாமணி என்று அந்த 50 காப்பியங்களிலே சிலப்பதிகாரம் தலைவருக்கு மிகவும் பிடித்தது. அரசியல் பிழைத்தோர்க்காரம் கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்று சொன்னார் சிலப்பதிகாரத்திலே இளங்கோவடிகள். இது 3 தான் அடிப்படை காரணங்கள் என்று சொன்னார்.
அந்த மூன்றும் மக்களுக்கு சரியாக புரியாது. இளங்கோவடிகள் சொன்னது. கண்ணகி வழக்குரை அந்த காதையிலே போய் அரசனை பார்த்து சொல்வாள், தேரா மன்னா செப்புவது உடையேன் எள்ளரு சிறப்பின் இமைவேர் வெப்ப புல்லுரு புன்கண் தீர்த்தோ நன்றியும் வாயிற்கடைமணி நடுநா நடுங்க ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சுட தான் தன் அரும்பெற புதல்வனி ஆழியின் மடித்தோன் பெரும்பெயர் புகாரின் பதியே என்று சொல்வார். இது யாருக்கு புரியும்? இளங்கோவடிகளுக்கு புரிந்தது. அன்றைய காலகட்டத்திலே புலவர்களுக்கு புரிந்தது. மக்களுக்கு என்ன புரிந்தது? அதை படத்திலே தலைவர் கலைஞர் அவர்கள் எளிமையான தமிழாக்கி சொல்வார். இத்தனை கேள்விகளை கேட்கிறாயே மன்னா, இதிலே ஒரு கேள்வியை நீ கோவலனிடத்திலே கேட்டிருந்தால் என்னுடைய கணவன் மடிந்திருக்க மாட்டானே என்று சொல்வார். அப்படிப்பட்ட தமிழை எளிமையாக்கிய தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். ஜியு போப் என்னுடைய கனவுகளை எல்லாம் நினைவாக்க என் கல்லறையிலே நான் தமிழ் மாணவன் என்று எழுதி வையுங்கள் என்று சொன்னார். இன்றைக்கு தலைவர் கலைஞர் அந்த தமிழை பாதுகாத்த தலைவன், அந்த தமிழுக்கு உயிர் கொடுத்த தலைவன், அந்த தமிழை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்பதற்காக போராடிய தலைவன். அந்த தலைவன் அவருடைய காலத்திலே 2004ஆம் ஆண்டு செம்மொழியாக்கினார் தமிழை. நான் ஒன்று கேட்க விரும்புகிறேன். இங்கே தங்கம் தென்னரசு பேசினார். நான் ஒன்றை கேட்க விரும்புகிறேன். இன்றைய தினம் 12ஆம் வகுப்பு பாட புத்தகத்திலே என்ன எழுதியிருக்கிறது தெரியுமா? 2004இல் இங்கே நம்முடைய நாட்டில் செம்மொழி மத்திய அரசால் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. தளபதி அவர்களே, நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், நீங்கள் ஆட்சிக்கு வருகிற நேரத்தில், நீங்கள் முதலமைச்சராக வருகிற நேரத்தில் தயை கூர்ந்து அந்த வரியை மாற்றுங்கள். அந்த வரியை மாற்றி தமிழ்நாட்டிலே மத்திய அரசை வற்புறுத்தி செம்மொழியாக்கி தமிழை கொண்டு வந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் என்பதை அந்த புத்தகத்திலே பதிய வையுங்கள். அதை நான் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய அண்ணன் துரைமுருகன் அவர்கள் ஒரு சட்டமன்றத்திலே ஓரிரு நாட்களுக்கு முன்னால் பேசியிருக்கிறார். அந்த பேச்சிலே அண்ணன் துரைமுருகன் அவர்கள் மிக தெளிவாக அழகாக சட்டமன்றத்திலே கேட்டிருக்கிறார். என்ன கேட்டிருக்கிறார் என்றால், நீங்கள் தமிழ் தாய்க்கு எப்பொழுது சிலை வைக்கப் போகிறீர்கள் என்று கேட்டிருக்கிறார். தமிழ் தாய்க்கு எப்பொழுது சிலை வைக்கப் போகிறீர்கள் என்று கேட்டிருக்கிறார் நம்முடைய அண்ணன் துரைமுருகன் அவர்கள். அவருக்கு சொன்னதை கேட்டு எனக்கு சிரிப்பு வந்தது. ஏனென்றால் பல ஆண்டு காலம் பழகி அவங்க அம்மா மூஞ்சியா அவங்களுக்கு சிலை வைக்க தெரியலன்னா நம்முடைய தமிழ் தாய்க்கு என்ன சிலை வைக்க முடியும் அவங்களால? அவங்களை எங்க பார்த்திருக்காங்க? அவங்க தமிழ் தாய்க்கு சிலை வைக்கணும்னு சொன்னா ஒரு நடிகையோட சிலை வச்சுட்டு இதுதான் தமிழ் தாய்னு சொல்வாங்க. ஆக தமிழ் தாய்க்கு சிலை வைக்க வேண்டும் என்றால் அதற்கு பொருத்தமானவர் நம்முடைய தலைவர், செயல் தலைவர், வருங்கால தமிழகத்தின் முதலமைச்சர் தளபதி மட்டும்தான் என்பதை இந்த நேரத்திலே குறிப்பிட்டு சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே என்னுடைய கோரிக்கை, நான் கடைசியாக முடிக்கிற இந்த நேரத்தில் என்னுடைய கோரிக்கை, தலைவர் அவர்களே, செயல் தலைவர் அவர்களே, நீங்கள் முதலமைச்சரானால் இதையெல்லாம் செய்ய வேண்டும், இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். பல பேர் கோரிக்கைகளை வைத்தார்கள். நான் ஒரே ஒரு கோரிக்கை வைக்க விரும்புகிறேன். நம்முடைய தளபதி அவர்களே, செயல் தலைவர் அவர்களே, இங்கே பேசிய அன்பில் பொய்யாமொழி மகேஷ் அவர்கள் பேசும் நீங்கள் மேடையிலே நிற்க வேண்டும், எழுத வேண்டும், இப்படி சொல்ல வேண்டும், நீங்கள் முதலமைச்சர் ஆவதற்கு இப்படிப்பட்ட கருத்துக்களை நீங்கள் சொல்லி இந்திய குடிமகனாகிய நான் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னார். நான் கேட்கிறேன், ஒரே ஒரு கருத்தை உங்களிடத்திலே கோரிக்கையாக வைக்க விரும்புகிறேன். தளபதி அவர்களே, நீங்கள் முதலமைச்சரானால் முதலிலே போடுகிற கையெழுத்து கலைஞருடைய புத்தகங்களை நாட்டுடைமையாக்க வேண்டும் என்கின்ற கையெழுத்தை முதலிலே போட வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். தமிழ் வாழ்க, தலைவர் கலைஞர் வாழ்க, தளபதி புகழ் ஓங்குக என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.